கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். லூக்கா 18:8 இந்த வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். ஆகிலும் மனுஷகுமாரன் பூமியிலே வரும்போது விசுவாசத்தை காண்பாரோ? ஒரு கேள்விக்குறி. நிச்சயமாக இயேசு கிறிஸ்து அதிசீக்கிரமாக திரும்ப வரப்போகிறார். ஆனால் அவர் வரும்போது விசுவாசம் காணப்படுவது மிக அரிது என்று வேதம் சொல்லுகிறது. விசுவாசம் நம்மளுக்கு எந்த அதிகாரம் ஞாபகம் வரும்? எபிரேயர் 11 டெடிகேட்டடான சாப்டர். விசுவாசத்தினாலே ஆபேல் மேன்மையான காணிக்கையை செலுத்தி ரத்த சாட்சியாக மரித்து பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார். விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தையே காணாமல் பரலோகத்துக்கு ஏறினார். விசுவாசத்தினாலே நோவா பேழைக்கு உள்ளே சென்றார். விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தகப்பன் வீட்டை விட்டு வெளியே சென்றார். அவர்கள் வாக்கு தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள். இப்படி சொல்லிக்கிட்டே போலாம்ல. அந்த முற்பிதாக்களின் விசுவாசம் நம்மிடத்தில் காணப்படுகிறதா? யூதா 20வது வசனத்துல சொல்றாங்க, மகா பரிசுத்தமான உங்கள் விசுவாசத்தின் மேல் நீங்கள் உறுதியாய் இருங்கள். விசுவாசத்துல நம்ம உறுதியா இருக்கிறோமா? உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடினால் நீர் அவனை பூரண சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர் என்று வேதம் சொல்லுகிறதே. அந்த தேவன் பேரில் நாம் விசுவாசமா இருக்கிறோமா? எனக்கோ தேவனை அண்டிக் கொள்வதே நலம் என்று சங்கீதக்காரன் சொல்றார்ல. தேவனையே நாம் சார்ந்து கொள்வோம், விசுவாசமா இருப்போம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நான் சிறுகனும் தேவன் உயர்ந்திருப்பாராக. என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் எப்போதும் அவர் சமூகத்தில் பிரதியா இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.